இந்த கழுகின் கூட்டில் கடந்த 5 எபிசோடுகளில் தியானித்த காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள நினைக்கும் இலக்கிற்கு ஒரு அடித்தளம் போல. அவைகளை குறித்த ஒரு சிறிய நினைவூட்டல் உங்களுக்காக. கர்த்தருடைய மகிமையில் அவர் தம்மை கழுகுக்கு ஒப்பிட்டு கூறியதை யாத்ராகமம் 19:4, உபாகமம் 32:11-12 பார்த்தோம். யோபு 39:27 படி ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கும் குணத்தை கொண்டுள்ளது என்பதை அறிந்து கொண்டோம். அப்படியே கர்த்தருக்கும் மனுஷனை போஷிக்கவும் பிழைப்பூட்டவும் ஆகாரம் கொடுக்கவும் பாரம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுகிறோம். மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆகாரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையே என்று மத்தேயு 4:4 உள்ளது. அதன்படி கழுகின் மகிமையில் போஷிக்கப்படும் அந்த கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள பழகும்போது கர்த்தருடைய வார்த்தை 2 வகையாக செயல்படுகிறதை கண்டறிந்தோம். ஒன்று லோகோஸ், மற்றொன்று ரேமா. லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா என்றால் கர்த்தருடைய வாயிலிருந்து பேசப்படும் வார்த்தை. மத்தேயு 4:4 சொல்லப்பட்டுள்ளது ரேமா வகை வார்த்தை. இந்த ரேமா வார்த்தையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை கடந்த நாட்களில் ஆராய்ந்து கொண்டு வந்தோம். கர்த்தர் ரேமா வகை வார்த்தையான தரிசனங்கள், சொப்பனங்கள், ஞான திருஷ்டி, உணர்வுகள், சத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் மூலம் பேசுவார் என்று பார்த்தோம். எனவே தேவ பிள்ளைகள் இந்த தரிசனங்கள், சொப்பனங்கள், ஞான திருஷ்டி, உணர்வுகள், சத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் போன்ற ஆவிக்குரிய அனுபவங்களை முதலில் நம்புகிறவர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை நம்பவில்லை என்போமானால் கள்ள போதனைகளை, கள்ள தீர்க்க தரிசனங்களை கண்டறிய முடியாது. ஏனெனில் கர்த்தருடைய ரேமா வார்த்தையை பெற்றுக்கொள்ள அபிஷேகம் வேண்டும். அந்த அபிஷேகம் ஒரு போதிக்கும் அபிஷேகம். அது சகல சத்தியத்தையும் நமக்கு போதிக்கும் என்று 1 யோவான் 2:26-27 கற்றுக்கொண்டோம். அந்த அபிஷேகம் வரும்போது தரிசனம், சொப்பனம், ஞான திருஷ்டி, சத்தம், உணர்வு, தீர்க்க தரிசனம் போன்ற அனுபவங்களுக்குள் நம்மை கொண்டு செல்கிறது என்று யோவேல் 2:28 மூலம் கற்றுக்கொண்டோம். இவைகளே இதுவரை நாம் கற்றுக்கொண்டது. இவைகளில் நாம் பயிற்சி பெற்று தேரும்போதுதான் நம்மால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். இன்று நாம் அந்த ரேமா வார்த்தையின் ஆழங்களுக்குள் செல்ல போகிறோம். ஏன் தேவன் ரேமா மூலம் பேசுகிறார்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் என்னதான் மனுஷனை பிழைப்பூட்டும் வார்த்தைகள் என்று மத்தேயு 4:4 கூறியிருந்தாலும் அந்த வார்த்தைகள் இடிமுழக்க சத்தமான மகா பயங்கரமான சத்தங்கள். அவைகளை எந்த ஒரு மனுஷனும் தம் காதுகளால் கேட்டு தாங்கிக் கொள்ள முடியாது. அது மகா பயங்கரமான, கிரகிக்கவே முடியாத பயங்கரமான சத்தம். வேதாகமத்தில் கர்த்தர் பேசும் சத்தத்தை நேரடியாக கேட்ட மனிதர்களின் அனுபவங்கள் பதியப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 20:18-19. ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். எபிரேயர் 12:18-21. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமானாலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12:28-29. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மகா பயங்கரமான பயப்படத்தக்க சத்தங்கள். அவைகளை ஒரு மனிதனால் கிரகித்து கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமைகளும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 29:4 கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப் பண்ணுகிறார்.
கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். இவற்றில் சொல்லப்பட்டுள்ள அந்த வல்லமையும் மகத்துவமுமான வார்த்தையின் சத்தங்களை நாம் நேரடியாக நம் காதுகளால் கேட்டால் அவ்வளவுதான். மனிதன் வெடித்து சிதறுண்டு போவான். அப்படிப்பட்ட வார்த்தைகளின் சத்தங்கள் நம்மை பிளப்பூட்டுவதால் அவற்றை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் சில வழிகளை கையாளுகிறார். அதுவே யோவேல் 2:28 மற்றும் என்னாகமம் 12:16 தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், வார்த்தைகள், சத்தங்கள், ஞானதிஷ்டி போன்றவை. இங்கே ஒரு பின்குறிப்பு. அங்கே தேவன் பேசும்போது உண்டாகும் நேரடியான இடிமுழக்க சத்தம் வேறே, இங்கே ரேமாவில் சொல்லப்படும் சத்தங்கள் வேறே. இந்த ரேமா வகை சத்தங்கள் எலியாவோடு இடைப்பட்ட அமர்ந்த மெல்லிய சத்தம், முச்செடியில் மோசேவிடம் பேசின சத்தம், மறுரூப மலையில் சீஷர்களிடம் பேசிய இவர் என் நேசகுமாரன் என்ற சத்தம் போன்ற கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய சத்தங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆதியின் முதலில் ரேமாவாகத்தான் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தன. அவைகள் அனைத்தும் ஆதியிலேயே எழுதப்பட்டு விட்டது. அவற்றை எழுதிய போது அவை லோகோஸாக உருப்பெற்றன. அதன் பின்பு கர்த்தர் பேசும் வார்த்தைகளான ரேமா அந்த எழுதப்பட்ட லோகோஸின் அடிப்படையில் தான் அமையும். அதாவது எழுதப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் தான் இருக்கும். ரேமா வார்த்தைகளின் ஊடகம் தரிசனங்கள், சொப்பனங்கள், ஞானதிஷ்டி, சத்தங்கள், உணர்வுகள், தீர்க்க தரிசனங்கள் என்று பார்த்தோம். இவையெல்லாம் லோகோஸ் ஆகிய எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்கும். எழுதப்பட்ட வார்த்தையை தாண்டி ஒருபோதும் செல்லாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், ஒருவர் நான் தரிசனம் கண்டேன் அல்லது சொப்பனம் கண்டேன் அல்லது தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், அதில் கர்த்தர் வெளிப்பட்டு விவாகரத்து தவறல்ல, நீங்கள் பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து செய்து பிரிந்து கொள்ளலாம் என உரைத்தார் என்று கூறினால் அது தேவனிடமிருந்து வந்தது அல்ல. ஏனெனில் எழுதப்பட்ட லோகோஸ் எனும் வார்த்தையான மத்தேயு 5:32 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்ற வார்த்தைக்கு அந்த தரிசனம் அல்லது சொப்பனம் அல்லது தீர்க்க தரிசனம் எதிராக இருக்கிறது. அப்படியெனில் அவை கர்த்தரால் பேசப்பட்ட ரேமா அல்ல என்பது தெளிவாகும். லோகோஸை பற்றி மிக தெளிவாக விளக்கமாக தனி பாடம் எடுக்க கர்த்தரிடம் தயை வேண்டுகிறேன். கிருபை கிடைத்தால் வரும் நாட்களில் அவைகளை குறித்து தியானிப்போம். Coming to the point. மத்தேயு 4:4 மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் செல்ல வேண்டும். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தம்முடைய வாயை திறந்து நம்மை நோக்கி பேசுவார், அல்லது அவர் பேசிய வார்த்தைகளை எழுதி இயேசுவிடம் ஒப்படைத்திருப்பார். அந்த வார்த்தைகள் வாசிக்கப்படும், அல்லது அந்த வார்த்தைகள் இடிமுழக்கமாக மகா பயங்கரமாக கடந்து வரும். அந்த சத்தங்கள் நேரடியாக நம்மிடம் வந்தால் நாம் அதமாவோம். அந்த ஒளியலை, அந்த ஒளிக்கற்றை நேராக வந்து அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கும் 4 ஜீவன்களில் ஏதேனும் ஒன்றினுள்ளே கடந்து வர அந்த ஜீவன்களில் ஒன்று தம் வாயை திறந்து பேசும். அந்த ஜீவன்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கேட்கும் நம்மால் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது சிங்கத்தின் மூலமோ, எருதின் மூலமோ, மனுஷமுக ஜீவன் மூலமோ அல்லது கழுகின் மூலமோ கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளாக நம்மால் கேட்க முடியும். அதாவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை ரேமா என்ற தரிசனங்களாக, சொப்பனங்களாக, ஞான திருஷ்டியாக, சத்தங்களாக, உணர்வுகளாக, தீர்க்க தரிசனங்களாக மாற்றும் வேலை இந்த 4 ஜீவன்களுடையது. அவைகளின் மூலம் கடந்து வரும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ரேமாவை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது நம்மை அதமாக்கும் இடிமுழக்கமான மகா பயங்கரமான சத்தம் நம்மிடம் தொனிக்காமல் அது ரேமா வடிவில் நம்மிடம் செய்தியை கடத்திவிடும். நாம் கழுகின் மூலம் பேசப்படும் வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். வரும் நாட்களில் சிங்கத்தின் மூலம் பேசப்படும் வார்த்தைகளையும் தியானிக்கப் போகிறோம். ஏனெனில் கர்த்தர் தமது அடிமையாகிய எனக்கு கழுகின் மூலமும் சிங்கத்தின் மூலமும் காரியங்களை பேசி வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொன்ன இந்த காரியங்கள் கட்டுக்கதைகளோ கற்பனை கதைகளோ அல்ல. இவைகள் பரலோகத்தின் வெளிப்பாடுகள். இப்படிதான் பரலோகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
இதை நான் சொல்லுகிறேன் என்பதற்காக நீங்கள் நம்ப வேண்டாம். இதை வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. எனவே வேதாகமத்தின் வசனங்களை நான் சொல்வதால் நம்புங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையிலான வசனங்கள். நேரம் இருந்தால் படித்து தியானித்து பாருங்கள். நமக்கு இன்றைய கழுகு கொடுத்த போஜனம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை இந்த கழுகின் கூட்டில் அன்பின் ஐக்கியத்தோடு இணைந்திருங்கள். அதற்கு முன்பு ஒரு சில கருத்துக்களை இங்கே பதிவு செய்து கொள்ளுகிறேன். ஏனெனில் இந்த தலைப்பை பார்த்து அநேகர் புதிதாக இந்த காணொளியை பார்க்க வந்திருக்கக்கூடும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் பிதாவினிடத்திலிருந்து வாங்கி உடைத்த அந்த முத்திரையிடப்பட்ட புஸ்தகத்தின் விலையும் நம்முடைய இரட்சிப்பின் விலையும் ஒன்றுதான். அதன் விலை மாசில்லாத தூய இரத்தம். ஒரு மனிதன் பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பையும் மீட்பையும் அடைய வேண்டுமானால் ஒரு பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும். அப்படி போலவே பிதாவின் கரத்தில் உள்ள 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புத்தகமான கடைசி கால ரகசியங்கள் எழுதப்பட்ட புத்தகத்தை வாங்கவும், அந்த முத்திரையை உடைக்கவும், அதில் உள்ளவைகளை தெரிவிக்கவும் ஒரு பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்தபோது அவை முத்திரையிடப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கடைசி கால சந்ததியாகிய நமக்கோ அது முத்திரை உடைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதன் நோக்கம் வெறுமனே இதை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமா, அல்லது இவற்றிலுள்ள ரகசியங்களை அறிந்து கொண்டு அவைகளின்படி நடப்பதற்காகவா? ஏனெனில் சில கிறிஸ்தவர்கள் இது நடக்கும் காலங்களில் நாம் இங்கு இருக்கப் போவதில்லை, எனவே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தேவையில்லை என்கிறார்கள். அதற்காகவா அது ஆதி முதல் முத்தரிக்கப்பட்டிருந்தது? அதற்காகவா இதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலைக்கிரயமாக நிர்ணயிக்கப்பட்டது? அதற்காகவா அவை முற்கால தீர்க்கதரிசிகளுக்கு மறைக்கப்பட்டு உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது? நான் பலவந்தப்படுத்தும் கருத்து என்னவெனில், ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் தானியேல் தீர்க்க தரிசனங்களை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். நமது ஆத்துமா எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த புத்தகமும். அதனால் தான் நமது ஆத்துமாவின் விலைக்கரையமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த புத்தகத்திற்கும் விலைக்கரையமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை தெரிந்து கொள்ளும் முடிவு உங்கள் கையில். அடுத்த காணொளியில் சந்திப்போம். ஆமேன்.